எவ்ரிவின் மகளுக்கு நடந்தது தெரியும். மார்க் 5ஆம் அதிகாரம் 22-24 35-43. 22வது வசனத்துல என்ன பண்றோம்னா, மற்ற 5 அதிகாரம் 22வது அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஒரு 100க்கு அதிபதி வரா, என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறா, நீர் வந்து அவள் மீது கை வச்சா பிழைச்சிருவா அப்படின்றான். அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இந்த வியாதி வந்தா மரிச்சு போயிடுவாங்க. ஆனா நீர் வந்தா நீர் தொட்டா போதும் பிழைச்சிருவான். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு இப்ப குறுக்க ஒரு சம்பவம் வருது. ஒரு 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ வாரா, வந்து அவளுக்கு வந்து என்ன பண்றது, அவளுக்கு வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் சுகம் உண்டாகும்னு சொல்லி ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுறா, அவள் சுகமாகறா. இதெல்லாம் நடக்குது. அப்ப எல்லாம் இந்த வந்து 100க்கு அதிபதி பார்த்துட்டு தான் இருக்கிறான் இந்த சம்பவத்தை எல்லாம். இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப 35வது வசனம், அவ வந்து சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு அவளை அனுப்புறார். 35வது வசனம், அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில், இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும் போது ஜெப ஆலயத்தினுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். எப்படி ஆயிடுச்சு பாருங்க, மரிச்சு போயிட்டா. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் போது, இந்த 12 வருஷ பெரும்பாலாசிக்கு சுகம் உண்டாக்கிட்டு இருக்கும் போது அங்க எவரின் மகள் இறந்து போயிட்டா. அப்ப வந்து செத்து போயிட்டாங்க, இனிமே அவரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலயத்தை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, இது எனக்கு, இட் இஸ் ஃபார் மீ, இட் இஸ் நாட் ஃபார் ஜெய்ரஸ். இது எனக்கு கர்த்தர் சொல்றாருன்னு எடுத்துக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும். நீங்க ஒவ்வொருத்தரும் இது எனக்கு சொல்றாரு, பயப்படாத, முடிஞ்சு போச்சு, மரிச்சு போயிட்டா, மரிச்சு போச்சு, இந்த காரியம் இம்பாசிபிள், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்களா? டோன்ட் ஹேவ் ஃபியர், நீ பயப்படாத, ஹேவ் ஃபெய்த் இன் மீ, என்னை நம்பு, இங்க எவருக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் தெரியும், எல்லாம் போறாங்க, அங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் நகைக்கிறாங்க. அது என்ன பண்றாங்க பாருங்க, பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொரும் தம்மோட வருகை இடம் கொடாமல் ஜெப ஆலயத்தினுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுந்து புலம்புவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். பாருங்க எவ்வளவு பண்றாங்க பாருங்க. அங்க அடக்க ஆராதனை நடக்குது. அங்க ஒரு செத்த பிணத்துக்கு அடக்கம் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த நாயின் வீட்டுக்கு நடந்துச்சு, அதே மாதிரி இங்க நடக்குது. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோட வந்தவர்களை அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறுபெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாக இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். இது எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்னெல்லாம் இருக்குது விஷயங்கள்னு, அதான் வெளிப்பாடுகள். எத்தனை வெளிப்பாடுல பெற்றுக்கொள்கிறோம். ஒரு மரித்து போன காரியத்தை கர்த்தரால செய்ய முடியும். காலம் கடந்துருச்சுன்னு நினைப்போம், இந்த காரியத்துல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம். ஆனா அங்க முடியல. அது வேற இதுல பாத்தீங்கன்னா, இதே காரியத்தை நம்ம வேற இதுல படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தாரை ஊதுவித்தார்கள் இருக்கும். தாரை ஊதுவித்தார்கள் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அங்க ஒரு அடக்கத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, ஒருத்தர் மரிச்சு போன வீட்டுல என்ன நடக்கும் அவ்வளவு நடக்குது. இதெல்லாம் தாரை ஊதுவியாதீர்கள், நீங்க இதெல்லாம் நிறுத்துங்கன்றாரு. அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க, இவரை பரியாசம் பண்றாங்க. இவரை பார்த்து அவன் வந்து தூங்குறான், எழுப்பிட்டு வர போறேன்றாரு. செத்து போயிட்டா அவரை போய் எழுப்புறேன்றாரேன்ட்டு. அப்ப இந்த மாதிரி அவிசுவாசில வெளியே போய் சொல்றாரு. அப்ப சுத்தி இருக்கிற கூட்டம் எல்லாம் அவிசுவாசிகளோட கூட்டத்தெல்லாம் அப்புறப்படுத்துறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான் விசுவாசம் உள்ள ஒரு இன்னர் மோஸ்ட் சர்க்கிள் மட்டும் தான் கூட வச்சுக்கிட்டார். மறுப மலையில இவங்க 3 பேர் தான் கூட இருந்தாங்க, இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான். அப்படி போல
நம்ம கூட இருக்கிறவங்க விசுவாசம் உள்ளவங்களா இருந்தாங்கன்னா நமக்கு விசுவாசம் இருக்கும். அவங்கள அவிசுவாசம் இருந்தாங்கன்னா நமக்கு அந்த அவிசுவாசம் வந்துடும். என்னங்க நடக்க போகுது, அவ்வளவுதாங்க. அவங்களும் இப்படித்தான் இருந்தாங்க, அவங்களுக்கு இப்படித்தான் போச்சு, இவங்களுக்கு இப்படிதாங்க போச்சுன்னாங்கன்னா நமக்கு அப்படிதான் நடக்கும். அதனால நம்ம கூட இருக்கிறவங்க விசுவாசத்தோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு விஷயம், அதுல முக்கியமான விஷயம். இன்னொன்னு, இயேசு கிறிஸ்து வந்து அற்புதம் செய்ய முடியும். எவ்வளவு தூரத்துக்கு அது இம்பாசிபிள், நாட் அட் ஆல் பாசிபிள், இம்பாசிபிள்ன்றத கர்த்தரால செய்ய முடியும். இது இதுவரைக்கும் நடக்காத காரியம் நடக்குமா? நடக்கும், நடக்கும். அதனாலதான் சொல்றாரு. ஏன் வந்து ஆபிரகாம் 75 வயசு, 75 வயசு, சாராளுக்கு 65 வயசு, அவர் சரீரம் செத்து போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, அங்க ஒரு குழந்தை பிறத்துக்கான அறிகுறியே கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னால முடியும்ன்றாரு. 100 வயசுல குழந்தை வருது. அவருக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசுல. ஏன் அதை சொல்றாரு? தி சேம் மிராக்கிள் ஐ கேன் டூ ஃபார் யூன்றதுதான். இனி என்ன நான் பண்ண முடியும்? அவ்வளவுதான், வயசாகி போச்சு, இன்னைக்கு என்ன, நீ என்ன இருக்கு, அவ்வளவுதான் நினைக்கிறேன். இல்ல, கர்த்தரால முடியும். கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது.